வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. தினசரி வாழ்க்கையில் எதையோ செஞ்சிட்ருக்கோம். வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் தான் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா ஐயா? வாழ்க்கைக்கு என்று தனி அர்த்தம் எதுவும் இல்லை. ஆனால் உருப்படியான ஒரு அர்த்தத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்புத்தான் வாழ்க்கை. தினசரி நாம் எதை செய்தாலும் நம் வாழ்க்கையை அது அர்த்தமுள்ளதாக உருவாக்கி கொண்டிருக்கிறதா என்ற ஒரு சிந்தனை ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. மகரிஷி அவர்கள் தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் என்ற கேள்வி மட்டுமல்ல, வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக்குவது என்ற பதில், அதற்கு தேவையான வாழ்க்கை கல்வியை கொடுப்பதுதான் வேதாத்திரியம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கம்தான் என்ன? நாம் எதற்காக வெளிநாடு போய் வேலை பார்க்கிறோம்? பணம் சம்பாதிக்க. எதற்காக சாப்பிடுகிறோம்? உயிர் வாழ. எதற்காக உயிர் வாழணும் என்ற ஒரு கேள்விக்கு சரியான பதிலை நம் சமுதாயம் சரியாக சொல்லித் தரவில்லை. ஆகவே பணம், பதவி, பொருள், புகழ் மட்டுமே வாழ்க்கை என நம்பி தினசரி எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். பணம், பொருள், பதவி, புகழ் அனைத்தும் வாழ்க்கையை சௌகரியமாக வாழ தேவைதான். ஆனால் எங்கே போக வேண்டும் என்பதே தெரியாமல் ஒரு பைக்கில் 4 முக்கு சந்தியில் நின்றால் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் அல்லது தெரிந்து அதற்கு முரணாக நாம் வாழ்கிறோம் என்றால் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட துரும்பை போல நம் வாழ்க்கையை யாரோ நிர்ணயம் செய்வார்கள். வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாக அமைந்துவிடும். இங்கேதான் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். முதல் விஷயம், நாம் எது செய்தாலும் இந்த போன் காலை எடுக்கலாமா என்பதில் ஆரம்பித்து இந்த வேலையில் சேரலாமா, இவர்களை கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்பது வரை சந்தோஷத்தை அடிப்படையாக வைத்துத்தான் முடிவு எடுக்கிறோம். ஆகவேதான் மகான் தலாய் லாமா அவர்கள் வாழ்க்கையின் நோக்கமே சந்தோஷமாக வாழ்வது என குறிப்பிட்டிருப்பார்கள். இரண்டாவது நோக்கம், ஆனால் இந்த சந்தோஷத்தை வெளி உலகத்தில் நான் நினைச்ச மாதிரியே தோசை வந்தால்தான் சந்தோஷம் என தேடிக்கொண்டிருந்தால் அந்த சந்தோஷம் கிடைத்தாலும் நிலைக்காது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது, அதாவது ஆனந்தமாக, அதாவது வெளிச்சூழலுக்கு அடிமையாகாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் ஒரே வழி இறை உணர்வு பெறுவது. நாம் பிரபஞ்சத்தில் பார்க்கிற உயிரற்ற உயிருள்ள அனைத்தும் இறைநிலையின் மறு உருவமே என்ற உணர்வு எனக்குள் வர ஆரம்பித்து விட்டால் எங்கும் யாரிடமும் எரிச்சலோ கோபமோ ஏன் வெறுப்பு கூட சுத்தமாக வராது. மாறாக அவர்களுக்கு ஏதோ துன்பம் என்றால் அதற்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் என்ற ஒரு தெய்வீக தன்மையான கருணை நமக்குள் பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும். இதைத்தான் முக்தி, மோட்சம், முழுமை பேறு, வீடு பேறு, ஞானம் அடைதல், இறை உணர்வு பெறுதல், தன்னிலை உணர்தல் என சொல்லியிருக்கிறார்கள். இதை பெறுவதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் 3வது நோக்கமாக நம்முடைய அறிவை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான 3 படிநிலைகளையும் கொடுத்திருப்பார்கள். நமக்கு எல்லாம் இறைநிலை என்ற உணர்வு பெறுவது ரொம்ப கஷ்டமா? அதற்கு அகத்தவம், அகத்தாய்வு என்ற பயிற்சிகளை மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் தினசரி செய்ய மனம் அமைதியாக இயங்க ஆரம்பித்துவிடும். மனம் அமைதியாக இருக்கும் போது நம் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற வழிமுறை மட்டுமல்ல, நமக்கு எது வேண்டுமோ அதை நிறைவேற்ற சாதிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவோடு நம் வாழ்க்கையை நமக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையில் அமைத்து கொள்ள முடியும். இதுவே நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நீங்கள் இருக்கும் இடம் ஒரு சிறிய சொர்க்கமாக மாறிவிடும். இந்த நோக்கத்திற்கு உதவி செய்யும் முயற்சிகளை தினசரி வாழ்க்கையில் நாம் செய்வோம். வளமோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம். அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.